கணக்கு பதிவியல் என்றால் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக்காக அக்கௌண்டன்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் நடக்கிற ஒரு சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அதில் எவ்வளவு வரவு வருது, எவ்வளவு செலவாகுது, அந்த பிஸ்னஸ் லாபத்தில் தான் போயிட்டுருக்கா இல்லை நஷ்டமாகுதா, நம்மளோட சொத்து எவ்வளவு, நம்மளோட பொறுப்பு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம சரி பண்ணுறது தான் என்னதுன்னா கணக்கு பதிவியல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளோட பிஸ்னஸ்க்கு வர்ற பணம் எங்கேருந்து வந்துச்சு, அந்த பணத்துக்கான சோர்ஸஸ் என்ன, நம்ம பிஸ்னஸ்க்கு எவ்வளோ செலவு பண்ணோம், நம்ம பிஸ்னஸ் மூலிமா எவ்வளோ நமக்கு வருமானம் வந்துச்சு, அந்த வருமானம் நமக்கு லாபத்தை தான் கொடுத்துச்சா இல்லை நஷ்டமானுச்சா அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக பார்க்குறது தான் என்னதுன்னா கணக்கு பதிவியலோட அடிப்படை அப்படின்னு சொல்லலாம். இதை சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லணுன்னா, பணம் சம்பந்தமான தகவல்களை பதிவு செய்து சீராக பராமரிக்கும் முறையை கணக்கு பதிவியல் என்று கூறலாம். இது 11th ஃபஸ்ட்டு லெசன் அதில் உள்ள ஃபஸ்ட்டு 2 மார்க் என்ன கொஸ்டின் அப்படின்னா, கணக்கு பதிவியல் என்றால் என்ன, ஒரு வியாபாரத்தில் நடைபெறும் பணவரவு செலவுகளை முறையாக பதிவு செய்து லாபம் அல்லது நஷ்டத்தை அறியும் முறையே கணக்கு பதிவியல் ஆகும். இது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். 11th ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இனிமேல் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 11th 12th பிகாம் எம்காம் இதுக்கான எல்லா பேசிக் அக்கௌண்ட்ஸ் கான்செப்ட்ஸ்லேருந்து சம்ஸ் சால்வ் பண்ணுறது எல்லாமே இனிமேல் நம்மளோட சேனலில் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.